ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. ஐயா, இப்போ இந்த கலைஞர்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா இலங்கை கலைஞர்களுக்கு பல அமைப்பு இருக்குது. அதாவது இலங்கை தமிழ் கலைஞர்கள் ஒன்றியம், கலைஞர்கள் ஒன்றியம், புதிய கலைஞர்கள் ஒன்றியம், இப்படி நிறைய அமைப்பெல்லாம் இருக்குது. ஆமாம், இன்னொருத்தர் வச்சுருக்காங்க சிலோன் கலைஞர்கள், இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்து குருமார்களை எடுத்துக்கொண்டால் சுமார் எத்தனை அமைப்புகள் இருக்குது? இந்த அமைப்புகளால் குருமார்களுக்கு என்ன பலன் கிடைக்குது? நீங்கள் எந்த அமைப்பில் இருக்கு? நான் என்ன பொறுத்தளவு சர்வதேச இந்து மத குருக்கூடம் ஐயப்பதாச குருக்கள் சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைவர், அதில் ஸ்தாபகர் சொல்லலாம். நம்மளுடைய மதிப்புக்குரிய பாபு மாஸ்டர் அவர்கள், பாபு சர்மா மாஸ்டர் அவர்கள், இவங்க எல்லாம் அந்த நம்மளுடைய அன்றைய காலத்திலிருந்து குருமார்களுக்காக பாடுபட்ட மூத்த குருமார்கள். வணக்கத்தை கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி மலையக இந்து குருமார் ஒன்றியம் சுரேஷ் சுவாமி அவர்கள் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு குருமார்களுக்காக போராடி கொண்டிருக்கிற நேரம் அவருக்கு முதல் வணக்கம் தெரிவித்துக் கொள்ளணும். அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆதீன குருமார்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளணும். இவங்க எல்லாமே தனித்தனியாகவும் அவங்களுடைய தனித்தனியாக போராடுறாங்க கேட்டால் அவங்களுடைய மதிப்பு, குருமாருக்கு உண்டான ஒரு மதிப்பு கேட்டு தான் அத்தனை பேரும். அதோட நானும் ஐக்கிய இலங்கை ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா குருபீடம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100-150 குருமார்கள்கிட்ட அந்த பீடத்தில் எல்லா குருமார்களும், மலைய குருமார்களும் இருக்காங்க, யாழ்ப்பாணத்தில் உள்ள குருமார்களும் இருக்காங்க, மூத்த குருமார்களும். சொல்லுங்கள், என்ன பேர்? ஐக்கிய இலங்கை ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா குருபீடம். சரி, அந்த குருபீடத்துக்குள்ள அத்தனை குருமார்களும் இருக்காங்க. அதில் எங்களுக்கு ஒரு பௌத்த பிக்கும் ஒருத்தரும் இருக்கார், ஃபாதர் ஒருத்தரும் இருக்கார், மௌலவி ஒருத்தரும் அதுக்குள்ளே இணைஞ்சிருக்காங்க. ஏன்னா எல்லாமே ஒரு ரீதியாக போராடுறது எங்களுக்கு உண்டான ஒரு பொதுவாக ஒரு பொது இடத்தில் எங்களுக்கு ஒரு கௌரவத்தை பெற்றுத்தாங்க. ஆனால் அது வரைக்கும் அது நான் ரொம்ப ஒரு போராட்டம் தான். மணிகன் ஐயா, இப்போ பொது இடத்தில் கௌரவம்னு நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னா, நான் ஒரு சின்ன உதாரணம்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பஸ்ஸில் நாங்கள் ஏறுறோம், பேருந்தில் நாங்கள் ஏறும்போது பிரதான சகோதர சிங்கள மொழியைச் சேர்ந்த ஒரு மதகுரு ஒருத்தர் வர்றார், பௌத்த மதத்தைச் சேர்ந்த மதகுரு வர்றாரு. உடனே அவருக்கு நாங்கள் சீட்டை கொடுக்குறோம். ஆமாம். ஆனால் ஃபாதருக்கு, ஃபாதரை அடையாளம் கண்டுகொள்ளலாம், ஈஸியாக கண்டுகொள்ளலாம். சில நேரம் மௌலவிமாரில் அடையாளம் கண்டுகொள்வது கஷ்டம். உங்களை போன்ற ஐயாக்களை மிக இலகுவாக அடையாளம் கண்டுகொள்ளலாம். கண்டிப்பாக. ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் பஸ்ஸில் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைத்ததா? பஸ்ஸில் போகிறதே இல்லை. இப்போ எத்தனை வருஷத்துக்கு முதல் பஸ்ஸில் போகணும்? கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருக்கும். அப்போ அந்த நேரம் இதே போன்றா இல்லாட்டி ஷர்ட்லாம் அந்த நேரம் செட் போட்டு போனது. செட் போட்டு சீட் கிடைக்குமோ? அப்பையும் செட் போட்டும் இப்படி கொண்டு எல்லாம் குடுமையெல்லாம் போட்டு பட்டாடி பார்த்தோன்னா ஐயான்னு தெரியும். ஆனால் நம்மளை தமிழ் சனமம் உட்கார்ந்தா இருக்கும்போது எளிமையை சீட் தர மாட்டேன். கிட்டத்தட்ட என்னுடைய மகனுக்கு கொஞ்சம் உடம்பு சுகமினா இருக்கிற நேரம் ராகமா ஹாஸ்பிட்டலுக்கு நான் ட்ரெயினில் பயணிக்கிறேன். அப்போ இதோட தான் ட்ரெயினில் ஃபுட்பாலில் தான் நான் தொங்கிட்டு போனேன். ஃபுட்பாலில் ட்ரெயினில் ஃபுட்பால் தொங்கிட்டு போனேன். அதுவும் மகனை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், மகன் சீரியஸான கண்டிஷன். ஆனால் நான் போய் ஆகணும். வைப்பம் ஹாஸ்பிட்டல் நிற்கிறவங்க. அப்போ நான் ஃபுட்பாலில் தான் இப்படியே தான் பயணித்தது. ஒருத்தரும் சீட் தரீங்களா? அது ஐயாவாக கண்டுகொள்ளையும் இல்லை. அப்போ அது மட்டும் இல்லாமல் போலீஸுக்கு போனான்னு சொன்னால் இது எல்லா குருமாருக்கு பொதுவான கருத்தை நான் வைக்கிறேன். தனிப்பட்டது எந்த பீடத்துகளையும் நான் காயப்படுத்தி இல்லாட்டி அவங்களுக்கு உண்டான எதிர்ப்பு தெரிவிச்சே இல்லை. பொதுவாக குருமார் போலீஸுக்கு போனாலே அந்த இடத்துல ஓய்சி சந்திக்க இயலாது. அன்னைக்கு அந்த வரக்காட்டி அந்த ஒரு அநேக மதத்துக்கு தார மதிப்பு குருமாருக்கு இல்லை. இப்போ ஒரு பிக்கு ஒருத்தரோட பிக்குக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பிடிச்சிட்டு போனால் கண்டிப்பாக அந்த பிக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் தீரர் ஃபோன் பண்ணி சொன்னால் அந்த வயசு கொஞ்சம் பார்த்து அதை சரிபடியை பார்த்து விட்டுருவார். நம்ம குருமாருக்கு உண்டான யார் சரி எங்களுக்கு தெரிஞ்ச யார் சரி கொண்டு போயிட்டாலும் கண்டிப்பாக அதுக்கு தெரிவிக்க கஷ்டம். நல்லவராக இருந்தால் கூட குருமார் யாருமே கெட்டதுக்கு போக மாட்டாங்க. ஒரு வேறொரு தவறான சட்டவிரோத செயற்பாடில் கைது செய்யப்பட்ட ஒருவரை விடுவிக்கிறதுக்காக நீங்கள் ஃபோன் எடுக்க மாட்டீங்க? இல்லை, இப்போ சிபாரிசு செய்ய மாட்டோமே. கண்டிப்பாக இப்போ போதைப்பொருள் சம்மந்தமாக எந்த குருமாரும் கதைக்க மாட்டாங்க. ஒரு தெரியாத திருட்டு சம்பந்தம் தேவையில்லாத விஷயங்களுக்கு கண்டிப்பாக குருமார் கதைக்கிறதே இல்லை, பக்கம் போகிறதும் இப்போ தன்னுடைய தெரிஞ்சவங்க வராங்க, ஐயா இவருக்கு ஐடென்டி இல்லாமல் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ஐடென்டி இல்லை அவருக்கு, இவர் இங்கே தான் ஊர் செய்ய முடியலை, இல்லாட்டி கிடைக்கல, இல்லாட்டி சும்மா அவர் சந்தேகமாக போட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு சந்தேகமாக ஒன்றுமே இல்லை, ஐடென்டி இல்லை, இல்லாட்டி ஐடென்டின்னு சந்தேகம் போட்டு போயாச்சு சந்தேகத்தனத்தில். அப்படி போய் பேசி எடுக்கக்கூடிய வாய்ப்பும் குருமாருக்கு ரொம்ப குறைவு. அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. இப்போ புரளையை பொறுத்தளவு நான் அதை எல்லாமே
குறிப்பிட்ட காலத்தை அவங்க எல்லாத்தையும் ஒரு அமைப்பாக நான் வச்சுருக்கனால சில விஷயங்கள் எனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குது, முடியாத விஷயம். முரள சமாதான அமைப்பிலையும் ஐயா முரள சமாதான அமைப்பிலையும் இருக்கேன், சர்வதேச பௌத்த அமைப்பிலையும் இந்து மத ரீதியாக தலைவராக அந்த பௌத்தத்துக்குள்ளேயும் ஒரு என்ன அவங்க பௌத்த விக்குமார் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்போ நான் பார்க்குறது வந்து கிராம சேவகிட்ட போனால் கூட ஒரு குரு வந்து கண்டிப்பாக சீட் எழுப்பி தர மாட்டாங்க. 10ஓட 11 தான் குரு மாதிரி வரணும். அவர் ஹாஸ்பிட்டல் போனால் கூட ஹாஸ்பிட்டலில் கூட பெரிய ஆஸ்பத்திரியில் கூடிய நம்மள ஆஸ்பத்திரியில் கூட விக்குமார் வந்தேன் சொன்னால் விக்குமாருக்கு வந்து ஒரு முதலுதவி கொடுக்குறாங்க, ஃபாதர்மாருக்கும் அது கிடைக்கும். இந்த குருமார்களுக்கு ஏன்னு தெரியல, எங்களுடைய தமிழ மக்களும் அதை கவனிக்கிறது இல்லை. ஐயா முழுக்க போன விடைய மாட்டாங்க. 100ல் ஒரு 1000 பேரில் ஒரு 10 பேரை வழி கொடுக்குறதா இருக்கும், கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஏனைய மற்றவங்க வந்து அதை கணக்கெடுக்கிறதும் இல்லை. நீங்கள் அண்ணா நீங்கள் என்ன சாமின்னு கதைக்காமல் சகோதர மொழிக்காரரை வந்து என்ன சாமின்னு கதைக்க மாட்டாங்க, முதல்ல நான் கதைக்கணும். அப்போ நம்மளுடைய சனங்கள் குருமாரை மதிக்க துவங்கினா தான் அடுத்த சங்கதிகள் எங்களை மதிக்க துவங்குவாங்க. அப்போ கிராம சேவக்கிட்ட போனால், போலீஸுக்கு போனால், ஆஸ்பத்திரிக்கு போனால், இதே ஒரு சின்ன ஒரு உதாரணம். நான் மாதத்துக்கு ஒருக்க தேரமாரோட போவேன், நூனவாட்டுக்கு போயிட்டு நாங்கள் நூல் கட்டிட்டு வருவோம். இதே தேரமாரோட போனால் எனக்கு அது விடுவாங்க போகிறதுக்கு, நான் தனியாக எனக்கு போக இடாது, போனால் பாஸ் வேணும், இந்த எனக்குள்ள பிரச்சனை. இது நாங்கள் எங்கே பிழை விட்டோம் ஐயா? இப்போ விட்ட பிள்ளையா, இல்லாட்டி இதுக்கு முதலே நாங்கள் விட்ட பிள்ளையா, இல்லாட்டி எங்களுக்கு நாங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோடு நெருங்கி பழக கிடைத்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் எங்களை ஒருங்கிணைக்க தவறிவிட்டோம் என்று நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரை வந்து பேசணும், அது பெரிய ஒரு விஷயம் தலைப்பு ஒன்று. சுருக்கம் என்ன பண்ணோம்னா, ஆதீன காலத்திலேயே அதை வடிவாக நெறிப்படுத்தியிருந்தா இன்றைக்கி நாங்கள் இந்த நிலைமைக்கு நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதான் என்னை பொறுத்தளவு. ஆதீன காலத்திலேயே அந்த முன்னாடி இருந்த மூத்த குருமார்கள் அவங்க இதுகளை நெறிப்படுத்திருக்கலாட்டி அவங்களுக்கு அந்தான சில நெறிப்படுத்தியிருந்தால் கூட அந்த உள்ள எஜமான் வந்து அதை ஏற்று கொண்டிருப்பாரோன்னு சொல்ல தெரியக்கூடிய அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அவங்களும் அத்தனை குருமார்களும் தனித்தனியாக போராடுறாங்க. இது மட்டும் ஒரு போராட்டம் இருக்க தான் செய்யுது. நம்மளுடைய சைவ சமயத்து 300 குடும்பங்கள்னா அத்தனை குருமார்கள் இது மட்டும் ஒரு ஏதோ அவங்க விதமாக போராடி கொண்டு தான் இருக்காங்க. என்னை பொறுத்தளவு இது இப்போ பிரிட்டிஷ் காலத்தில் தானே அந்த தலதா மாளிகா கொடுத்தது வந்து சிங்கள ஆட்சிக்கு. அந்த காலத்தை இதை நெறிப்படுத்திருந்தா சொன்னால் இன்றைக்கி அந்த மதிப்பு வந்திருக்கு. இப்போ நாங்கள் என்ற ஒரு மதிப்பு கிடைத்திருக்கு. சில நேரம் நமக்கு குருவானவங்களை மாதிரி பாவப்பட்டவங்களும் நான் இல்லைன்னு ஒரு கருத்தை கொள்கிறேன். ஏன்னா பொது இடத்துல ரொம்ப 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 அநேக இடத்துங்களில் மூத்த குருமார்களுக்கு சில நேரம் கிடைக்கிற வாய்ப்பு சில குருமார்கள் கிடைக்கிறது இல்லை. அப்படி பொதுவான ஒரு பொதுவான இடத்துல வந்து உண்மைக்குமே எங்களை டிவி முன்னாடி ஒரு ஷோ தான் காட்டுவாங்க தவிர எங்களுக்கு உண்டான சில இடத்துல ரொம்ப மதிப்பு குறைவு. நான் சொல்கிற பொதுவான இடங்கள் தானே, போலீஸ் சொன்னால் பொதுவான இடம், ஹாஸ்பிட்டல் சொன்னால் பொதுவான இடம், கிராம சேவை சொன்னால் பொதுவான இடம். அப்போ இது நாளுக்கு அரசாங்க ரீதியாகவே சில விஷயங்கள் செஞ்சு கொள்ள முடியாமல் எங்களுக்கு இருக்க நேரம் நாங்கள் எப்படி எங்களை நாடி வந்து ஐயா ஒரு கடிதம் தாங்க, இதை கொண்டு போய் இங்கே கொடுக்கணும், அப்படி வார நேரத்தில் நாங்கள் ரொம்ப விதமான ஒரு அசௌகரியமான இதுகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கும் ஆசை தான், எங்களுக்கு ஒரு தலைமை வரணும், அது எல்லாத்துக்கும் சிறந்த தலைவராக இருக்கணும், எல்லாத்தையும் அரவணைக்கக்கூடிய தலைவராக இருக்கணும். இப்போ சைவ குருமாரும் இருக்காங்க, மலைய குருமார் இருக்காங்க, யாழ்ப்பாண குருமார் இருக்காங்க. எல்லாம் ஒரு பாத்திரத்துக்குள்ளே வர இணைக்க கஷ்டம். அப்படி இணைஞ்ச சொன்னால் அதுதான் நம்மளுடைய வெற்றி. எல்லாம் ஒரே நான் ஒரு கரங்களால் கோஷம் எழுப்ப முடியாது. அதே ஒரு 15-20 கரங்கள் எல்லாம் உண்டா அப்படி ஒரு சங்கிலியை கலையை பிடிச்சோன்னு சொன்னால் அடுத்தவங்க பயப்படுவாங்க. அப்போ குருமார் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கோரிக்கையை உண்டா, இத்தனை குருமார்கள் இதுக்குள்ளே இருக்கிறோம், ஒரு பீடம் கூட்ட ஒரு பீடம் வராது, ஒரு பீடம் கூட்ட ஒரு பீடம் வராது. இதை ஏற்ற தாழ்வை விட்டுட்டு நமக்கு முழு முயற்சியுடன் இதை நாங்கள் எல்லாமே சேர்ந்து குருமார் எல்லாம் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்தால் என்னை பொறுத்தளவு வந்து கண்டிப்பாக 100% இப்போ உள்ள அரசாங்கப்படி சாத்தியமாகும். எனக்கு ஒரே ஒரு ஆசை ஒன்று இருக்கு ஐயா, இது நடக்குமா நடக்காதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். இப்போ இந்த விடயம் தொடர்பாக பேராயர் இவ்வாறு தெரிவித்தாருங்கிறது அந்த கதை வந்து அந்த தலைப்பு அவர் சொல்கிற அந்த கருத்து வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படும்.
பேராயர் இப்படி சொல்லிட்டாரு, மெல்கம் கார்தினல் ரஞ்சித் ஆண்டகை இந்த வழக்கு தொடர்பாக இப்படி தெரிவித்தார் அல்லது இந்த பிரச்சனை தொடர்பாக இவ்வாறு தெரிவித்தார் என்பது பெரிய விஷயமாகும். அதே போன்று மாநாயக்க ஆமதுருக்கள் இருக்காங்க, மல்வத்து அஸ்கிரிய பீடாதிபதிகள், ராமாயணிக்காய, அவர்கள் சொல்கிற வார்த்தைகளும் மிகப்பெரிய அளவிலே அல்லது கருத்துக்களும் பேசப்படும். ஆனால் இந்து குருமார் ஒருவர் சொல்லக்கூடிய கருத்து பேசப்படாது. ஏன்னா அப்படி ஒரு கருத்தை யாரிடம் போய் கேட்பதுன்னு அது எனக்கே சந்தேகம். அதான் இப்போ ஒரு கருத்தை வந்து யார்கிட்ட கேட்குறது, எந்த குருவிட்ட கேட்குறது? இப்போ இந்து குருமார் ஒன்றியத்தின் தலைவர் யார், சங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னா நம்ம சுரேஷ் சாமியை சொல்லலாம். அப்போ அவர் மலையக இந்து குருமார் சங்கம். அப்போ வடக்கில் இருக்க குருமார்களுக்கு அதன் தலைவர் யார்? இப்போ ஒவ்வொரு பீடங்களும் ஒவ்வொரு பக்கம் பதுங்கி தான் இருக்குது, பதிவில் தான் இருக்குது. சரியா? அப்போ தனிப்பட்ட ரீதியாக யார்கிட்டையும் கேட்க முடியாது, அந்த சூழ்நிலை இல்லை. இதுக்கப்புறம் சரி நாங்கள் சரியாக அதை தேர்ந்தெடுத்தால் தான் ஒரு இப்போ என்ன பொறுத்தளவு இப்போ நான் தனியாக எனக்கு ஃபோன் பண்ணி நாளை பண்ணி இதையா ஒரு இந்து கலாச்சார திணைக்களத்தினூடாக கொண்டு வரலாம் தானே? கண்டிப்பாக அதுக்குண்டான திட்டப்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்து கலாச்சார திணைக்களத்தினூடாக எல்லா குருமாரையும் ஒரு இடத்துக்கு சேர்க்க எல்லா குருமாரும் ஒன்றா சேர்க்கறது தான் பெரிய சிக்கல். இதுக்குள்ள சில பல விஷயங்கள் தெரியாமல் மறைவுகள் இருக்குது. அப்போ அது வெளிப்படையாக சொல்ல முடியாது. அப்போ அதுகளுக்கு நாங்கள் கொஞ்சம் செவி சாக்கி தான் ஆகணும். கண்டிப்பாக அதுக்குள்ளே அதை மீறி போக முடியாது. அப்போ இதுக்கு வரம்புகள் இருக்குது. அப்போ இதுக்கு முடிய கண்டிப்பாக வந்து மூத்த குருமார்கள் ஒன்று எங்களை மாதிரி இளைஞர்கிட்ட அதை ஆலோசித்து, இப்போ நாங்கள் வளர்ந்து வரக்கூடியவங்க, கிட்டத்தட்ட எனக்கு வந்து 35 வயசு தான் ஆகுது, வளர்ந்து வரக்கூடியவங்க, மூத்த குருமார்கள் சேர்ந்து இதை எப்படி செய்யலாம்னு ஒரு எல்லா ஆலோசனைகளுக்கு வந்தால் இளைஞராகிய நாங்கள் அதை எடுத்து செய்ய தயார். கிட்டத்தட்ட நான் ஐக்கிய இலங்கை ஸ்ரீ ஜெயபிரத்யங்கரா குருப்பூடம் ஆரம்பித்த பொழுது 2023 300 பேருக்கு உணவு பொதிகள், 100 பேர்களுக்கு ஸ்கூல் பேக்குடன் அவ்வளவு உபகரணங்களும், எங்களுடைய அரசாங்க ரீதியாக ஒரு ரூபா காசு வாங்க வேண்டியில்லை, சாகர சேர வர வச்சு குருமார் எல்லாம் வெள்ளை துணி போட்டு மேலே உட்கார வச்சு, அவங்க அரசியல்வாதிகள்லாம் கீழே உட்கார வச்சு, பிக்குமார்கள் வந்து பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க அந்த நேரம். இது கண்டிப்பாக நடக்க வேண்டியதுன்னா ஒரே ஸ்டேஜில் எல்லாமே, ஒரே ஸ்டேஜில் ஃபாதர் மௌலவி, எங்கும் காண முடியாத ஒரு காட்சி. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த லிங்க் அனுப்புகிறேன், அதை கண்டிப்பாக போட்டு காட்டுறேன். கண்டிப்பாக அப்போ அப்படி செஞ்சு எல்லாம் வந்து செய்யலாம், செய்ய முடிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ அவங்கள்ட்ட நான் கேட்டது வந்து குருமார்கள் வந்தால் உங்களோட இதுகளுக்கு வந்தால் கொஞ்சம் எடுத்து கதைங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவு எங்களுடைய எம்பிமார், தமிழ் எம்பிமார்கள் தான் எல்லாம் கண்டிப்பாக அந்த விஷயத்தை முன் வைக்கிறாங்க தான், இல்லாட்டி பின்னாடி மறந்துடுறாங்களோ தெரியல. ஆனால் அவங்களும் ஒரு முயற்சி எடுத்தாங்க. ஆனால் இந்த முயற்சியெல்லாம் கொண்டு போய் சேர இடம் ஒன்று தானே, அந்த இடத்துல ஏதாவது எங்களுக்கு பிழையாவதோ தெரியல. ஆனால் இது வரைக்கும் நானும் கூட தான் ஒவ்வொரு விஷயத்தில் குருமார்களுக்காக, ஏன்னா சில இடத்துங்களில் வந்து குருமாருக்கு சம்பளம் குறைவு, ஒரு இறந்துட்டார் வச்சுக்கொள்ளுங்களேன், அந்த பெட்டி வேண்ட கூட சில நேரம் காசு இருக்காது. அப்படியானப்பட்ட சூழ்நிலை குருமார் இருக்க தான் செய்யலாம். அப்படி வரும்போது அந்த இடத்துல ரொம்ப விதமான ஒரு கஷ்டத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். இல்லை நாங்கள் என்ன பொறுத்தளவு, நான் எங்களை பீடத்தை பொறுத்தளவு நாங்கள் அப்படி 2 குருமார்களை தவறும்போது நாங்கள் போய் காசை கொடுத்துட்டு இதுக்காக செய்யுங்க, அப்படி ஒரு கோட்பாடுக்கு வரணும். எங்களுக்கு பென்ஷனோ இல்லையே, கோயிலை விட்டு வெளியே போட்டால் போய் தான் ஆகணும். இப்போ எனக்கு சொந்த கோயில் பரவாயில்லை, சொந்த கோயில் இல்லாத குருமார்கள், அன்னன்னைக்கு அவசியப்பட்ட குருமார்கள் இருக்காங்க, கடமைக்கு கண்டிப்பாக போய் ஆகணும், அவருக்கு சுகம் இல்லாட்டி கண்டிப்பாக போய் ஆகணும், அப்படி சொல்பற்ற தள்ளக்கூடிய இருக்காங்க. குருமார்களை ஆலயத்திலிருந்து எங்கே மதிக்கிறாங்களோ ஆலய நிர்வாகம் குருமாரை மதிக்கணும். மக்களும் மதிப்பு வரும்போது தான் எங்களுடைய அண்ணா சொன்ன கேள்விக்கு வந்து இந்த விஷயத்தை எங்கே போய் பேசுறது, அந்த குருவானர் வந்து சிங்களம் பேச தெரிஞ்சு கொண்டிருக்கணும், தமிழும் பேசக்கூடிய எடுத்துக்கொண்டு நம்மளுடைய பிரச்சனையை கொண்டு போய் அங்கே அடித்து கதைக்கிற அளவுக்கு தெரிஞ்சவரை இருக்கணும். இப்போ சுரேஷாமி போய் கொண்டிருக்காரு, சுரேஷாமிக்கு சிக்கலன் வந்திருக்கு போல். அப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து அதான தனித்தனியாக ஒவ்வொரு ரீதியாக நாங்கள் பிரியாமல் அந்த சமுதாயம் முழுக்க எல்லாம் ஒன்று சேர்ந்து, இப்போ ஒரு பிக்குடைய ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் கிட்டத்தட்ட அவர் படித்து முடிய ஒரு பதவி எடுக்க சொன்னால் மாநாய்க்கு பதவி எத்தனை பேர் போகிறாங்க? பிக்குமார், மல்வத்த நிக்காய, அது அஸ்கிரிமா நிக்காய, அமரபுர சாந்தாச நிக்காய, ராமானிய நிக்காயன்னு 4 நிக்காயில் உள்ள அத்தனை பிக்குமார்களும் அந்த பிக்கில் வந்திருக்கான். அப்போ இவர் தான் பெரியவர்கள் தெரியுது. நம்மளோட குருமார்கள் படித்து முடிஞ்ச சிரமாவோ அப்படி இல்லாட்டி ஒரு கல்வி கட்டு வரும்போது அந்த நிகழ்வு இல்லையே எங்களுக்குள்ள.
எங்கள் குருமார் பட்டமளிப்பு விழா இல்லை. பட்டமளிப்பு விழா இல்லை. அப்போ இவர் யாருன்னு தெரியாது. உண்மைக்கு நான் யாருன்னு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இப்போ நான் கதைக்கக்கூடிய ஸ்டார் தமிழ் டிவிக்கு நான் யாருன்னு தெரியாமல் இருக்கலாம். நிச்சயமாக. ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சமயத்துக்காக போராடி கொண்டு தான் இது மட்டும் இத்தனை மட்டும் போராடி கொண்டு. ஏன்னா பஸ்ஸில் ஒரு இடத்துல கண்டா சீட் கிடைக்காது. சீட் கிடைக்க பொது இடங்கள் நின்றுட்டு தான் போகணும். இதுக்கு ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. ஹைவேல போய் அது சொல்லக்கூடாது தான். ஹைவேல போயிட்டு இப்போ சிறுநீர் கழிக்க போயாச்சு. பிக்குமாருக்கு அதுக்கு டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. பிக்குமாருக்கு டிக்கெட் எடுக்கிறது இல்லையா? ஆனால் குருமாருக்கு 40 ரூபா டிக்கெட் எடுக்கணும். அப்படிங்கிற இடத்துல இந்த விதமான சூழ்நிலை நான் இந்த இடத்துல நான் எப்படி இருந்திருப்பேன்னு யோசிச்சு பாருங்கண்ணா. கரெக்டான ஒரு அதாவது நான் 2 பேரும் ஒன்றா தான் போகிறது. 2 பேரும் ஒன்றா தான் போனோம். 2 பேரும் கதிர்காம போனோம். 2 பேரும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15ஆம் தேதி கொடியேற்றதுக்கு அவட வண்டி தான் நானும் போகிறேன். போயிட்டு பிக்கு காசு ஒன்றும் இல்லை, சரியில்லை, காசு எடுக்க சரியில்லை விட்டாங்க. நான் எனக்கு எடுத்து இல்லை, நீங்கள் காசு கொடுத்துட்டு போங்க. நான் இப்படி தான் போயிருக்கேன். அப்போ எங்கள் மதிப்பு எங்களுக்கு சரியான ஆசை. எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தலைமத்துவம் வரணும். அந்த தலைமத்துவத்தில் நாங்கள் எல்லாம் வேலை செய்ய ஆசை. அதாவது எல்லாம் ஒரு நிறைஞ்சி ஒரு மாநாயக்க தேர்தல் ஒரு அறிக்கை விட்டால் எல்லாம் அது கட்டுப்படுறாங்க. ஒரு நம்மளுடைய பிஷப் ஹவுஸில் அவர் ஒரு அறிக்கை கொடுத்தா சொன்னால் கண்டிப்பாக எல்லாமே அதுக்கு மறுமொழி இல்லை. சண்டை பிடிக்காத சொன்னால் சண்டையும் பிடிக்க மாட்டாங்க. எல்லா குருமாரும் சேர்ந்து உண்மைக்கு நம்மளுடைய ஒரு மூத்த குருவை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால் எங்களுடைய பரிபூர்ண ஒத்துழைப்பு இருக்குது. நாங்கள் அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறது இல்லை. எங்களுடைய சைவ சமயம் வளர்ந்தாலே எங்களுக்கு அது போதும். நாங்கள் 10 பேருக்கு தலைவராக இருக்கலாம் தேவையில்லை. எங்களுடைய கோரிக்கை இந்த சமயத்தை அழிய விடாமல் இலங்கையிலும் ஒரு மூத்த குரு ஒருத்தர் இருக்கிறாங்க. இப்போ மல்வத்தை பொறுத்தளவில் மல்வத்தை இந்த அத்தனை பீடங்களையும் தலைவர் என்னோட நல்லா பழகும். எனக்கு இந்த கோயில் கட்டுறதுக்கு ருவண்ணாமலை மகாசாயிலேருந்து காசு அனுப்பி வச்சுருந்தான். முஸ்லீம் பள்ளியில் இருந்து 5 லட்சம் அனுப்பி வச்சுருந்தான். கிறிஸ்துவ பள்ளியிலேருந்து 5 லட்சம் அனுப்பி வச்சுருந்தான். பாஸ்டர் மாதிரி 1 லட்சம் அனுப்பி வச்சுருந்தான். இப்படி அத்தனை பேருமே எனக்கு காசு கொடுத்துருக்காங்க. நான் பழக்கப்படுத்தளவு அது என்ன ஒரே விஷயந்தான். மூத்த குருமார்கள் நான் புதுசாக சொல்ல தேவையில்லை. அன்பே சிவம். இந்த அன்புக்குள்ளேயே எல்லாம் வடிவாக கொண்டாந்தோம் சொன்னால் எல்லாம் செய்யலாம். வேறுபாடும் இல்லை, செய்ய முடியாத ஒரு விஷயம் இல்லை. இதில் நான் பெருசு நீ பெருசுன்னு போகாமல் எல்லாமே ஒன்று சேர்ந்து போனால் இந்த பயணத்தை கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி கொள்ளலாம். மூத்த குருமாருடைய ஆலோசனை படி போனால் இது எல்லாம் வெற்றி கொள்ளலாம். என்னை பொறுத்தளவு நான் ஒரு குருவாக சரியாக மட்டும் மனவேதனை. ஏன்னா பொதுவான இடத்துல எங்களுக்கு உண்டான மதிப்புகள் அது 0 தான் சொல்லலாம். இப்போ எத்தனை பேர்கள் இப்போயும் ஜனாதிபதியோட பேசி ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்காங்க. சுரேஷாமிலிருந்து இவங்க எல்லாம் சரி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டாந்தால் அதுக்குண்டான முழு ஒத்துழைப்பு நான் கொடுக்க தயாராக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து இந்து குருமார்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாகவும் உங்களது மெகசின் வீதியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் தொடர்பாகவும் மிக சிறப்பான பல விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்திய ஐயா விநாயகம் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை ஸ்டார் தமிழ் தொலைக்காட்சி சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நானும் ஸ்டார் தமிழ் தொலைக்காட்சி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு ஒரு குருவை கொண்டாந்து நெறிப்படுத்தி எங்களுடைய செவிக்கும் நாங்கள் கொடுக்கிற கோரிக்கையும் சாக்கிறதுக்கு ஸ்டார் தமிழ் டிவி இருக்குன்னு ரொம்ப மனசுக்கு ஒரு பெரிய நிறைவு. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் ஸ்டார் தமிழ் டிவி அவர்களுக்கும் அதில் உள்ள அனைவருக்கும் அம்பாளுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைச்சி மென்மேலும் வளர்ச்சி அடையவும் எங்களுடைய ஸ்டார் தமிழ் டிவி தலையோங்கி நிற்க வேண்டும். உலக நாடு முழுக்க எங்களுடைய இந்த தொலைக்காட்சி உலக நாடு முழுக்க பரவி தமிழருக்கு உண்டான பெரிய ஒரு இடத்தை இந்த நிறுவனம் பிடிக்க வேண்டும் என்று உங்களையும் உங்களை சார்ந்த அனைவருக்கும் அம்பாளுடைய ஆசை கிடைக்க வேண்டும் பிரார்த்தித்து அவ்வண்ணமே 20ஆம் தேதி கொடியேற்றம், 20ஆம் தேதி கொடியேற்றம், 26ஆம் தேதி பால்குட பவனி, 27ஆம் தேதி சங்காபிஷேகம், 29ஆம் தேதி அம்பாளுடைய தேர் பவனி. சிங்கள முறைப்படியும் தமிழருடைய பாரம்பரிய முறைகள் கரகாட்டங்கள், மயிலாட்டங்கள், ஒயிலாட்டங்கள், தமிழ் நாயன வித்வான்மார்கள் வாசித்து அம்பாளுடைய தேர் பவனி.
இந்த தேர்பவனைக்கு முன்னிட்டு உங்களுடைய குருமார்களை எங்களை அழைப்பித்து நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கும் எங்களால் இயன்றளவு பதில் கொடுத்துருக்கேன். சில நேரம் தப்பாக இருந்தால் மூத்த குருமார்கள் மன்னித்து கொள்ளவும், அதை பெருப்படுத்த வேணாம். அடியனுக்கு கேட்டளவு நான் பதில் கொடுத்துருக்கிறேன். இந்த நிறுவனம் ஸ்டார் தமிழ் டிவி உலகெங்கும் ஸ்தாபிக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து வாழ்க வளமுடன் என்று அம்பாளுடைய அருளாசி பரிபூர்ணமாக கிடைத்து உங்களுடைய குடும்பங்களும் ஸ்டார் தமிழ் டிவியில் உள்ள நிறுவனத்தினுடைய சொந்தக்காரரும் அனைவரும் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்திக்கின்றேன். வாழ்க வளமுடன்.